வெல்கம் டு யாஜுரா வீட்டில் ஆன்மீக சேனல். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை என்பது பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நம்ம தான் காலையில் எந்திரிக்கிறதே இல்லை. அதிகாலை 3 மணிக்கு குளித்துவிட்டு பிரம்ம பூஜை செய்து பாருங்க. உங்களுக்கே தெரியும், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அந்த நாள் பூராவும் சந்தோஷமாக உணர்வீங்க. நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு இந்த பதிவில் காட்டுறேன். நான் குலதெய்வ பூஜை செய்கிறேன். எங்கள் குலதெய்வம் காமாட்சி அம்மன். காமாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் செய்கிறேன். நான் 3 அபிஷேக பொருட்கள் தான் யூஸ் பண்ணேன். முதல்ல மஞ்சள் அபிஷேகம். மஞ்சத்தூளை பன்னீர் அல்லது சுத்தமான நீரில் கலந்து அபிஷேகம் பண்ணுறேன். திருவுருவச் சிலைக்கு அபிஷேகம் பண்ணால் தான் சக்தி இருக்கும் சொல்லுவாங்க. அதனால தான் வீட்டிலையே நமக்கு கிடைத்த அபிஷேக பொருளை வச்சு செய்யலாம். ஒவ்வொரு அபிஷேகம் முடிந்த பிறகு கட்டாயம் தீபம் காட்டி வழிபடணும். நான் மஞ்சள் அபிஷேகம் முடிச்சுட்டு பால் அபிஷேகம் பண்ணினேன். பால் வெள்ளை நிறமுடையது என்பதால் வெற்றியை தேடித்தரும்னு சொல்லுவாங்க. அடுத்து குங்கும அபிஷேகம். அம்மன் என்றாலே மஞ்சள் குங்குமம்தான். அம்மனுக்கு பிடித்த அபிஷேகம். அபிஷேகத்தால் தெய்வங்களை குளிர்ச்சிப்படுத்தினால் மனம் குளிர்ந்து நமக்கு வரம் தருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கோயிலில் அபிஷேகம் பண்ணி கொண்டே இருக்காங்க. சிலரது குலதெய்வங்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது. ஒரு கல்லை கூட குலதெய்வமாக நினச்சி வழிபாடு செய்வாங்க. குலதெய்வம் யாருன்னா இறந்து போனவர்களின் ஆத்மாதான். அந்த ஆத்மாவுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும். அந்த தூய ஆத்மா தான் குலதெய்வமாக மாறி நம்ம குலத்தையே காக்கும் சக்தி கொண்டது. நீங்கள் உங்களோட பிரச்சனையை சொல்லி உங்கள் குலதெய்வ வழிபாட்டு வழக்கப்படி செஞ்சுட்டு வாருங்க. உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக மாறிடும். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை உங்கள் வழக்கப்படி விளக்கேற்றி பூஜை செய்துட்டு வாங்க. உங்கள் குலத்தையே காக்கும் தெய்வம் உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கும். ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். அதன்படி செஞ்சுட்டு வாங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை தினமும் செய்யுங்க. 21 நாள் செய்யலாம், 48 நாள் செய்யலாம். உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க. வாழ்க்கையும் மனசும் சந்தோஷமாக மாறுவதை நீங்கள் பார்க்கலாம். மங்களம் பெருகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும், மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறட்டும். வாழ்த்துக்களுடன் யாஜுரா வீட்டில் ஆன்மீக சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.